அதிமுகவிற்கு துரோகம் செய்த சி.வி. சண்முகம் கடும் கோபத்திலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு 2 பிளவுகளாக பிரிந்திருக்கிறது என நமது சேனலிலே வீடியோக்கள் நிறைய போட்டுக்கிட்டே இருந்தோம். அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இன்றைய தினம் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நிகழ்வு என்பது நிகழ்ந்து விட்டது அப்படின்னே கூட சொல்லும். அதாவது தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நமது விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை என்பது நிரூபிக்கக்கூடிய வாக்கெடுப்பு என்பது இந்த தினம் சட்டமன்றத்திலே நடத்தப்பட்டது. அந்த நேரலைகள் கூட இணையதளங்களிலே வெளியாகி கொண்டுதான் இருந்தது. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே வாக்கெடுப்பின் போது அதிமுக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியாகட்டும், சி.வி. சண்முகம் உட்பட 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒரு 17 எம்எல்ஏக்கள் நமது விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்காத ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எஸ்பி வேலுமணியை பொறுத்தவரைக்கும், சி.வி. சண்முகத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய ஆதரவு விஜய்க்குத்தான் என எடப்பாடி பழனிசாமியுடைய உத்தரவை மீறி தற்சமயம் செயல்பட்டு அதிமுகவிற்கு துரோகம் என்பது இழைத்திருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் அதிமுகவுடைய ஆதரவு முற்றிலும் கிடையாது என தனி நிலைப்பாட்டுடன் இருந்து கொண்டிருந்தார். ஆனால் இறுதியாக சி.வி. சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் இணைந்து ஒரு புதிய கூட்டணியை, புதிய அணியை உருவாக்கி தற்சமயம் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆதரவு என்பது அதாவது பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்படக்கூடிய ஒரு ஆதரவு அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்குத்தான் அனைவரும் கட்டுப்பட்டாக வேண்டும். நாம் ஆதரவுகளை கொடுக்க வேண்டாம். அதற்கு மாறாக களத்திலே நின்று நம் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய தவறான விஷயங்களுக்கு நாம் எதிர்ப்புகளை தெரிவிக்கலாம். தமிழக மக்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய வகையிலே நம்முடைய ஆட்கள் என்பது இருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டே இருந்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் கேட்காமல் மீறி எங்களுக்கு பதவிதான் முக்கியம், எங்களுக்கு பணம் தான் முக்கியம், கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திலே ஆட்சியில் பங்கு கொடுப்பார்கள், எங்களுக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுப்பார்கள், அதை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய பொழப்பை பார்த்துக் கொள்வோம் என தன்னிச்சையாக செயல்பட்டு தற்சமயம் அதிமுகவிற்கு அவமானத்தை தேடி கொடுத்திருக்கிறார்கள் நமது சி.வி. சண்முகம் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்கும் அதாவது சட்டமன்றத்திலே வாக்கெடுப்பின் போது தமிழக வெற்றி கழகத்திற்கு 144 எம்எல்ஏக்கள் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பாக சொல்ல போன 22 நபர்கள் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி உட்பட 22 நபர்கள் எதிர்ப்புகளையும், அதுக்கடுத்து நடுநிலையாக இருக்கிறோம் என 5 நபர்கள் நடுநிலையான ஆதரவையும் கொடுத்திருக்காங்க. இதில் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் சி.வி. சண்முகத்துடைய ஆதரவு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விஜயை தனிப்பட்ட முறையிலே சந்தித்து பேசியிருக்கிறார். அதிலேயும் கூடுதலாக மற்ற எம்எல்ஏக்களை, மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வளைக்கக்கூடிய விதமாக தமிழக வெற்றி கழகம் தனிப்பட்ட முறையிலே பேச்சுவார்த்தை நடத்துவது தவறு என சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் தற்சமயம் அதிமுக 2 பிளவுகளாக உடைந்து விட்டது. இனி வரக்கூடிய நாட்களிலே சட்ட போராட்டம், பதவி நீக்கம் என ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து அதிமுக அடுத்தடுத்து கீழ் நோக்கித்தான் போக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது நம்ம அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தான் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.